இருக்கிறதுனா என்ன? அந்த நேரத்துக்கு எதிராக நாம போராடினா நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? வெற்றி கிடைக்கிறது அதிர்ஷ்டம் இருந்தா வெற்றி, அதிர்ஷ்டம் இல்லாமல் போராடினா வெற்றி கிடைக்கும். நேரத்துக்கு நிறைய நேரம் அப்படின்னா அர்த்தம் நிறைய இருக்கு. உங்க மூலத்தை பத்தி தன்னறிவு அப்படின்னு சொன்னாங்க வகுப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க. தன்னறிவு நமக்கு எப்போ கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டுன்னா அடி உழுந்து அடி உழுந்து அடி உழுந்து அடி உழுந்து அடி உழுந்து அடி உழுந்து இந்த சாகரத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கிறது. சில பேர் கிடைக்கும், சில பேர் கிடைக்கிறதே இல்லை. இது வரும் படுத்த படுக்கையும் 5 பைசா அறிவு வராது. எப்படி போகணும் அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். இந்த நிலத்தின் மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாவ கர்ம புண்ணிய கர்ம. பாவ கர்மம் புண்ணிய கர்ம வினை பயனுக்காக தான் இந்த உடல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல் உங்களுதல்ல, வாடகை வீடு. ஆத்மா வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு. நீங்க என்ன நல்லது பண்ணீங்க கெட்டது பண்ணீங்க அது தகுந்த மாதிரி அதை தீர்த்துட்டு போகும். கடன் பேங்க்ல என்ன கடன் வாங்கிருக்கோம் தீர்க்கிறோம், அது மாதிரி அது தீர்க்கிறதுக்காக இந்த உடலை கடவுள் கொடுத்துருக்கிறார். சின்ன எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அண்ணன் பண்ணீங்க 4 பேர்ல ஒருத்தன் கால நேரம் காலப்பட்டு இருக்கான். சும்மா மிரட்டி பாசம் அந்த பெரிய இறக்கம் நீங்க வந்து இந்த தம்பி அம்மாவையும் அப்பாவையும் மிரட்டி காசு வாங்கிட்டு தூக்கிட்டு போயிடுவான். ஜாலியா நீங்கப்பா பேசிட்டு போட்டுக்கிட்டு 5 பைசா நீங்க மிரட்டுவாங்க. அப்பா தெரியுது பையனுடைய செல்லம், தாயுடைய செல்லாங்கர செகண்டரி அவனுடைய ஜீவன் இங்கிருந்து ஆனா அவன் நேரத்தை புரிஞ்சுருக்கு. அவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் உள்ள மூட்டை கட்டிட்டு இருக்கான். ஆனா சாதனை இந்த சாமானிய சமாதானம் அவருக்கு தெரியல. ஆனா முக்கியம் சொன்ன மாதிரி 10 புக்கு பையன் பண்ணிக்கிறான், இன்னும் பையன் படிக்க மாட்டேங்கிறான். வேற ஒன்று போட்டா 8 மணி போட்டா 8 மணி தான் நான் பண்ண பாவ பண்ணோம். இங்க போச்சு உனக்கு டைம் சரிங்கன்னா அவனை சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? உங்க வரைக்கும் என்ன போகும்? நான் என்ன பண்ணேன்? என் பையனுடைய கர்மத்துக்கு வளர்ந்துக்கிறான்னு சொல்றீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க ஏன் பண்ணுவீங்க? நீங்க நல்ல கர்மம் பண்ணிருந்தீங்கன்னா நல்லது பார்ப்போம். நான் நல்ல கர்மம் பண்ணுங்க 10 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி பயிரை பெற்று அவன் கர்மம் நான் பண்ண பாவத்தை விளைப்பது எனக்கு புருஷன் அமையலாம், எனக்கு பொண்ணு அமையலாம், எனக்கு வேலை அமையுது, எனக்கு மேனேஜர் அமையலாம், எனக்கு வீடு அமையுது, எனக்கு பையன் அமையுது, எனக்கு பணம் அமையுது, எல்லாமே நான் பண்ண பாவத்தை. அந்த பையன் பண்ண பாவத்தை மாதிரி அப்பா அம்மா அவன் செஞ்சாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துதான் ஒரு கர்ப்பத்துக்குள்ள இல்லை வீடியோ போட்டுருப்பாங்க. ஒரு கர்ப்பத்துக்குள்ள அந்த சிசு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள கொண்டு போய் ஆத்மாவை நுழைக்கிறாங்க. 2-48 மணி நேரத்துக்குள்ள ஆத்மா உடலுக்கு போய் சேருது. கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற சிசு உடலுக்கு போய் சேருது. சிலர் வளர்ச்சி ஆரம்பத்தினாலே சேருது, வளர்ச்சி ஆரம்பத்துக்கு முன்னாடியே சேருது. அதெல்லாம் ஒரு 4 வீடியோ போட்டுருக்காங்க பாருங்க. இதை பற்றி நிறைய அனுபவம் சொல்றேன். ஸோ இந்த ஏற்றத்தாழ்வுகள் நமக்கு மனசுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறது வருத்தம்.
நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்ம வினை. இதுல இருந்து எப்படி வெளிய வரும், எப்படி வெளியே இவ்வளவு நேரம் பேசுனது தேவையில்லை. இது எல்லாருக்குமே கர்மா இருக்கு, எல்லா கர்மம் தான். எல்லாம் ஒரு கர்மம் பண்ணி தான் உட்காந்து எப்படி வெளியே வரும். தியானம் அப்படின்னா தியானம் என்ன? மனது உடல் ஆத்மா மூன்று. மனது உடல் ஆத்மா, oneness of body and soul. மனது உடல் ஆத்மா தியானம் பண்றப்ப என்ன ஆகும்? தியானம் பண்றப்ப சிந்தனை, தியானம் செய்யும்போது சிந்தனைகள் போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிந்தனை என்றால் என்ன? சிந்தனை எங்கிருந்து வருது? சிந்தனை ஆபரேட்டிங் சிஸ்டத்திலிருந்து வருது. ஆபரேட்டிங் சிஸ்டம் எது? பூர்வ ஜென்ம கர்ம. சிந்தனையே இல்லைன்னா கர்மமே இல்லை. கேட்கலாமா? உண்மையா? தினமும் நீங்க விடாமடியா சிந்தனை பண்ணி உடம்பையும் மனசுக்கும் பார்க்கணும். சிந்தனையில்லாத ஒரு நிலை ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நிமிஷம் கண்ணு மூடிட்டு உட்கார்ந்தா கிடைக்குது. பிளஸ் முக்திக்கு வழி அப்படின்னு தெரியுது. ஏன் தியானம் கர்மத்தையே உடைக்கிறது? யாரும் கர்மத்தையே கட் பண்ணுது. ஏன் பண்ணக்கூடாது? கஷ்டமா? கண்ணு மிகாமுயற்சியா கஷ்டமா இருந்தா எப்படி? ஒரு பிச்சைக்காரனை பார்த்தீங்கன்னா 100 பேர் கடைசி